வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. சமீபத்தில் தாய்ப்பால் விற்பனைக்கு தடை விதித்துள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர், ஆப்ஷன் பி துபாய், ஆப்ஷன் சி இந்தியா, ஆப்ஷன் டி அமெரிக்கா. சரியான பதில் ஆப்ஷன் சி இந்தியா. வணிக ரீதியில் ஆன்லைன் வாயிலாக தாய்ப்பால் விற்பனை செய்வதற்கு இந்தியா தடை விதித்துள்ளது. தாய்ப்பாலை பதப்படுத்தவோ அல்லது விற்கவோ அங்கீகாரம் அளிக்கவில்லை. எனவே அதற்கான உரிமைகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற முதல் இந்திய ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை யார்? ஆப்ஷன் ஏ அமிஷா, ஆப்ஷன் பி அருணா ரெட்டி, ஆப்ஷன் சி பிரணதி நாயர், ஆப்ஷன் டி தீபா கர்மாகர். சரியான பதில் ஆப்ஷன் டி தீபா கர்மாகர். உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்களுக்கான வால் பிரிவில் இந்தியாவின் தீபா கர்மாகர் 13.566 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்றார். இதன் மூலம் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்று முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்தார். இரண்டாவது கேள்வி. ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் வெளியிட்ட உலகளாவிய நகரங்கள் குறியீடு 2024 டெல்லி எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 260, ஆப்ஷன் பி 350, ஆப்ஷன் சி 365, ஆப்ஷன் டி 390. சரியான பதில் ஆப்ஷன் பி 350. ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் வெளியிட்ட உலகளாவிய நகரங்கள் குறியீடு 2024 உலகின் 1000 பெரிய நகரங்களில் டெல்லி 350வது இடத்தை பிடித்துள்ளது. அதைத் தொடர்ந்து பெங்களூரு 411வது இடத்திலும், மும்பை மற்றும் டெல்லி, சென்னை முறையே 427 மற்றும் 472வது இடத்தில் உள்ளன. மூன்றாவது கேள்வி. கேன்ஸ் விருது பெற்ற முதல் இந்திய நடிகை யார்? ஆப்ஷன் ஏ ஐஸ்வர்யா ராய், ஆப்ஷன் பி தீபிகா படுகோனே, ஆப்ஷன் சி அனுஷ்யா சென்குப்தா, ஆப்ஷன் டி ஆலியா பட். சரியான பதில் ஆப்ஷன் சி அனுஷ்யா சென்குப்தா. பிரான்சில் நடைபெற்ற 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் தி ஷேம்லெஸ் படத்தில் நடித்ததற்காக இந்திய நடிகை அனுஷ்யா சென்குப்தாவிற்கு சிறந்த நடிகைக்கான அன்சர்டன் ரெக்கார்ட் விருது வழங்கப்பட்டது. இதன் மூலம் அனுஷ்யா சென்குப்தா கேன்ஸ் திரைப்பட விழாவில் விருது வென்ற முதல் இந்திய நடிகை என்ற பெருமையை பெற்றார். நான்காவது கேள்வி. ஒரே சீசனில் எவரெஸ்ட் மற்றும் லேட்சு சிகரத்தில் ஏறிய முதல் நபர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பூர்ணிமா ஸ்டேஷ், ஆப்ஷன் பி காமியா கார்த்திகேயன், ஆப்ஷன் சி ஜோதி ராத்ரே, ஆப்ஷன் டி சதைதீப் குப்தா. சரியான பதில் ஆப்ஷன் டி சதைதீப் குப்தா. இந்தியாவை சேர்ந்த மலையேற்ற வீரரான சதைதீப் குப்தா உலகின் மிக உயரமான சிகரமான எவரெஸ்ட் சிகரத்தையும் உலகின் 4வது உயரமான சிகரமான லேட்சு சிகரத்தையும் ஒரே சீசனில் 2 முறை ஏறிய முதல் நபர் என்ற பெருமையை பெற்றார். ஐந்தாவது கேள்வி. ஐநாவின் ராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெறும் இந்திய பெண் யார்? ஆப்ஷன் ஏ ருசிரா கம்போஜ், ஆப்ஷன் பி மீரா ராய், ஆப்ஷன் சி ராதிகா சென், ஆப்ஷன் டி அஸ்வினி குமார். சரியான பதில் ஆப்ஷன் சி ராதிகா சென். இந்திய ராணுவத்தை சேர்ந்த மேஜர் ராதிகா சென் 2023 ஆண்டிற்கான ஐக்கிய நாடுகளின் இந்திய பாலின வழக்கறிஞர்களுக்கான விருதினை பெற்றுள்ளார். ஆறாவது கேள்வி. இந்தியாவில் முதல் முறையாக 3D அச்சிடப்பட்ட ராக்கெட்டை அறிமுகப்படுத்திய நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், ஆப்ஷன் பி டாடா, ஆப்ஷன் சி விண்வெளி இந்தியா, ஆப்ஷன் டி அக்னிகுல் காஸ்மோஸ். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.